அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்திற்கான உரங்களை விரைந்து வழங்க வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். முழு விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு? முழு விவரம். வணக்கம். விவசாய உற்பத்தி அதிகரிக்கும் வகையில் உரப்பற்றாக்குறையை தவிர்த்திட தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய உரங்களை விரைந்து வழங்கிட தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கையில் நாட்டின் முக்கியமாக நெல் உற்பத்தி மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றாக இருக்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதற்கு கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் முதல் காரிய பருவத்தில் நெல் பயிர் முழு வீச்சாக நடைபெற்று வருகிறது சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது நிலவரப்படி 5661 லட்சம் ஹெக்டேரில் நெல் பயிரிடப்படுகிறது. இது கடந்த வருடத்தை விட கூடுதலாக பயிரிடப்படுகிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாநிலத்தில் பெய்து வரும் பரவலான மழை மற்றும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் போதுமான அளவில் உள்ளதால் எனவே உடனடியாக விவசாய உற்பத்திக்கு தேவைப்படும் யூரியா, டிஏபி, எம்ஓவி மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக மொத்த ஒதுக்கீட்டில் சுமார் 57 விழுக்காடு மட்டும்தான் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு தற்போது காவி பருவம் மற்றும் எதிர்வரும் ராவி பருவத்திற்கு உரப்பற்றாக்குறை தவிர்த்திடும் வகையில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய 27,823 மெட்ரிக் டன் யூரியா, 15,831 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 12,422 மெட்ரிக் டன் எம்ஓவி மற்றும் 98,623 மெட்ரிக் டன் என்பிகே காம்ப்ளெக்ஸ் உள்ள உரங்களை உடனடியாக வழங்கிட தேவையான அறிவுரைகளை ரசாயன மற்றும் உர அமைச்சகத்துக்கு வழங்கிட வேண்டும் என்றும் தற்போது அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி.